கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நாம் ஒவ்வொருவரோடு இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேச முடிய நாம் ஜெபிக்கலாம். ஆமென். ஜீசஸ் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. ஆமென். அப்பா, இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தாவே இப்பொழுதும் கூட உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். வார்த்தை என்ற மன்னாவினால் எங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவீராக. எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு வசனம் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு பரிச்சயமான வேத பகுதி தான் இது. தாவீது சொன்ன ஒரு வசனத்தை இந்த அதிகாரத்தில் இந்த ஒரு வசனத்தோடு நான் ஒப்பிட்டு பேசும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. தாவீது சொல்லுவார், 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்கள் செல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. அவர் சொன்னது நோக்கம் வேறு. ஆமென். ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அவருக்கு ஆலயத்துக்கு போகணுன்ற ஒரு ஏக்கத்தில் அப்படி சொன்னார். நான் ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருந்தா கூட எனக்கு அது சந்தோஷம். அல்லேலூயா. ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். அவர் தெரிந்து கொள்வார். ஆமென். இங்கே அந்த வசனத்துக்கு ஒரு ஓமையா இந்த ஒரு கதையை ஆமென் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நமக்கு பரிச்சயமான வேத பகுதியில் நம்ம கர்த்தர் இதை கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போது ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. அப்போது அது 9ஆம் மணி நேரம் நாங்கள் எழுதப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்லலாம் ஆஃப்டர்நூன் மதியம் 3 மணிக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. மதியம் 3 மணிக்கு அவங்க எங்கே போகிறாங்க? தேவாலயத்துக்கு ஜெபிக்கும்படி போகிறாங்க. அல்லேலூயா. பேதுருவும் யோவானும். அப்போது தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அவன் சப்பானி, நடக்க முடியாது அவனால். அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவனை கொண்டு வந்து இந்த அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசலில் அலங்கார வாசல் என்னப்பட்ட பகுதியில் அவனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா படுக்க வச்சு அவனை என்ன செஞ்சாங்க? வைத்தார்கள். எதற்காகனா பிச்சை கேட்கும்படி. அந்த தேவாலயத்துக்கு வருகிறவர்கள் போகிறவர்கள்ட்ட அவன் பிச்சை கேட்டு அதில் அவன் என்ன செய்யணும்? ஜீவனம் பண்ணும்படி. அல்லேலூயா. ஆதாயத்திற்காக. அல்லேலூயா. ஏன்னா அவனால் சம்பாதிக்க முடியாது, மற்ற வேலைகள் செய்ய முடியாததுனால அவனை கொண்டு வந்து அங்கே வைத்தார்கள். அல்லேலூயா. இப்போது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் பிச்சை கேட்கும்படி நாடோறும் தினமும் எவ்ரிடே அவனை கொண்டு வந்து எங்கே வைப்பாங்கன்னா தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். அல்லேலூயா. தேவாலயத்தில் பிரவேசிக்கிற பேதுருவும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்குறான். அல்லேலூயா. இப்போது தாவீது சொன்னது போல ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன். இப்போது இந்த பிச்சைக்காரன், இந்த சப்பானி, அப்படிதாங்க எழுதப்பட்டிருக்கு. பிச்சை கேட்கிறவன் சப்பானி, அவன் பேர் எழுதப்படலை. அல்லேலூயா. வாசல் அண்டையில் தான் அவனை வைத்திருக்கிறார்கள். அவன் வருகிறவர்கள்ட்ட பிச்சை கேட்கும்படி. இப்போ பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே வரும்பொழுது என்ட்ரன்ஸில் அவன் என்ன செய்யறான்? பேதுருவும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்குறான். அல்லேலூயா. அப்படி கேட்கும் பொழுது பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அல்லேலூயா. இப்போது பிச்சை கேட்டால் என்ன செய்வாங்க? பிச்சை கொடுப்பாங்க. ஆனால் பேதுருவும் யோவானும் எங்களை நோக்கிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பேதுருவும் அவரிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏதாவது கொடுப்பாங்க, பிச்சை கேட்குறவங்கள்ட்ட என்ன கொடுப்பாங்க? பிச்சை தானே போடுவாங்கன்னு சொல்லி அவன் நோக்கி பார்க்கும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்.
நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட. அல்லேலூயா. அவர் சொன்னது என்னென்னா, அவர் பிச்சை போடலை, நோக்கி பார்க்க சொன்னார். அப்புறம் என்ன சொன்னார்னா, எங்ககிட்ட வெள்ளியும் பொண்ணுலாம் இல்லைப்பா, எங்ககிட்ட ஒன்றே ஒன்று இருக்குது. ஆமீன். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஆமீன். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையா வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. ஐ எழுந்து நடன்னு சொல்லி தானே அவன் தூக்கி விடுறான். ஆனால் அவன் என்ன எழுந்து நடக்கலை. அவன் என்ன செஞ்சான்? முயற்சி பண்ணிலாம் பார்க்கல. நம்ம இத்தனை வருஷ காலமாக இப்படி தானே இருந்தோம், அசையாமல் தானே இருந்தோம், நம்மளை தூக்கிட்டு தானே வருவாங்க, நம்மளால எப்படி முடியும், இதெல்லாம் நினைக்கவே இல்லை. எழுந்து நடன்னு கையை பிடிச்சி தூக்குனோடனே அவனுக்குள்ள ஒரு விசுவாசம், அந்த நாமத்திலேருந்து ஒரு வல்லமை அவன் மேலே புறப்பட்டு அவன் நடக்கலை, அவன் குதித்தான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உள்ள வல்லமை. அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. அவருடைய நாமத்துக்கு பேய்கள் ஓடும், நோய்கள் தீரும். ஆமென். வானிலும் பூமியிலும் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்காலும் முடங்குகிற நாமம் வல்லமையுள்ள நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தில் உள்ள வல்லமை, அவர் அந்த பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்தில் அந்த வல்லமை அவன் சரீரத்தில் போய் அவன் என்ன செஞ்சான்? எழுந்து நடக்கல, குதிக்கிறான். அந்த அளவுக்கு ஒரு வல்லமை. ஆமென். குதித்து எழுங்குறான். எழும்பும் போதே குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. என்ன ஒரு மகிமை. ஆமென். அதான் தாவீது சொன்ன அந்த வசனம், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். இந்த சப்பானி தெரிந்து கொண்டான். அவனை கொண்டு வந்து, அவன் தெரிந்து கொண்டானே கொண்டு வந்து தேவாலய வாசலில் வச்சுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இதான் அவனோட வேலை. ஆனாலும் அவன் வாழ்க்கை அப்படியே முடியலை. தேவனுடைய அவரை நோக்கி பார்த்த ஒரு முகம் கூட வெட்கப்பட்டு போனதா சரித்திரமே இல்லை. ஆமென். அவன் என்ன செஞ்சான்? ஒவ்வொரு நாளும் வாசலில் உட்காந்துருக்கும் பொழுது போகிறவங்களையும் வர்றவங்களையும் துதிக்கிற சத்தமும் அவனுக்கு கேட்டிருக்கும். ஜெபிக்கிற சத்தம் அவனுக்கு கேட்டிருக்கும். அல்லேலூயா. அவன் ஏங்கியிருப்பான். என்னால் உள்ளே போக முடியல, எல்லாரும் போகிறாங்க, என்னால் முடியலையேன்னு சொல்லி ஏங்கியிருப்பான். அவன் மனசில் எத்தனை ஏக்கங்கள் இருந்ததோ. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. அவன் இருதயத்தில் இருந்த ஏக்கத்தை எல்லாம் கர்த்தர் ஒரு நாள் வந்தது. ஆமென். ஒரு நாளானது விளங்க பண்ணும். என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் எழுந்து நடக்கும்படியான கிரியை நடந்தது அவன் வாழ்க்கையில். காரணம், அவன் தேவ ஆலயத்தில் அவன் வாசற்படியிலேயே இருந்ததுனால. ஆமென். அல்லேலூயா. அவன் வாசற்படியிலேயே காத்திருக்கதை தெரிந்து கொண்டான். அவன் பிச்சை கேட்டாலும் அவன் நகரில் இல்லை, அங்கேயே தானே இருந்தான். அல்லேலூயா. அப்போது அவனுக்கு ஒரு கிரியை நடந்ததாங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவன் எழுந்து நடந்தான். இப்போ ஜனங்கள், பிச்சை போட்ட ஜனங்கள் எத்தனை பேர் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போது அவனை பார்க்கணுன்னு சாலமோன் மண்டபத்துக்கு ஓடி வராங்க. ஆச்சரியம், பிரமிப்பு. எல்லாருக்கும் இது பரவிடுச்சு இந்த நியூஸு. சப்பானி பிறக்கிறான், சப்பானியே பிறந்தவன் நடக்கிறான். பிச்சை கேட்டுட்டு இருந்தானே தேவாலய வாசலண்டில் அவன் நடக்கிறான். இதெல்லாம் கேட்ட உடனே குணமாக்கப்பட்ட சப்பானின்னு தான் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. குணமாக்கப்பட்ட சப்பானியே பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, சாலமோன் மண்டபத்துக்கு ஜனங்கள்லாம் ஓடி வராங்க அவனை பார்க்கறதுக்கு. அல்லேலூயா. ஒரு நாள் அவன் எல்லாரையும் நோக்கி பார்த்து பிச்சை கேட்டான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் வைத்திருந்தார், எல்லாரும் அவனை பார்க்கும்படியான ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதற்கு காரணம் அவன் தேவாலயத்தில் காத்திருந்தான், தேவாலய வாசற்படியில் காத்திருந்தான். ஆமென். துதிக்கிறதையும் ஜெபிக்கிறதையும் அவன் செவிகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. அதனால் இந்த நாட்கள்லையும் ஆமென், தாவீது சொன்னது போல எத்தனை ஆகாமிய கூட இருந்தாலும் அதை விட பெஸ்ட்டு தேவனுடைய ஆலயம்தான். ஆமென். இதுதான் அப்பாவுடைய வீட்டில் தான் நமக்கு மகிமை உண்டு, க்ளோரி.
ஆமேன். இங்கே தான் நமக்கு சந்தோஷம், இங்கே தான் நமக்கு சமாதானம். ஆமேன். இங்குதான் நிலையில்லாத மேலும் உண்டு, இங்குதான் என்னாலும் ஆசை உண்டு, இங்குதான் என்னாலும் ஆசை உண்டு. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம், எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது. ஆமேன். இப்போ பேதுருவும் யோவானும் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வந்தாங்க. அங்கே நடந்த அற்புதம் பாருங்க. ஒரு சப்பானியவை தூக்கிவிட அவர்களால் முடிந்தது. அவர்களால் முடிந்ததுன்னா இயேசுவின் நாமத்தை சொன்ன எல்லாராலையும் முடியுமானா முடியாது. அவருக்காக அர்ப்பணித்து, ஆமேன், அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. ஆனாலும் அவருக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருந்து ஜெபிக்கிற மனுஷன்கிட்ட இருக்கிற வல்லமை அது விசேஷித்த அபிஷேகம். அல்லேலூயா. அவரை துதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் விசேஷமானது. அல்லேலூயா. அது ஆர்டினரி இல்லை, 10-11 இல்லை, அது தனித்துவம், அது விசேஷம். அல்லேலூயா. ஏன்னா அவனால் தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கி வாழவே முடியும். இந்த உலகத்தோட ஒப்புரவாக முடியாது, கர்த்தரோட மட்டும்தான். அல்லேலூயா. ஆமேன். உலகத்தோட சமாதானமாக வாழ முடியும், எல்லாரோடையும் சமாதானம். ஆனால் ஐக்கியம் கர்த்தருடைய மட்டும்தான். ஆமேன். ஏனோக்கை போல கர்த்தரோடைய சஞ்சரிக்கணும். ஆமேன். அல்லேலூயா. எந்த நாளும் ஆவியானவர் கற்றுக் கொடுக்குற காரியம். இந்த சப்பானிக்கு ஒரு நாள் உண்டுன்னா நம்ம வாழ்க்கையிலும் ஆமேன் ஒரு நாள் கர்த்தர் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன குறைபாடு இருக்கோ, என்ன தேவை உண்டோ, என்ன கஷ்டமோ வருகிற நாட்களில் கர்த்தர் அதை நிறைவாக்கி தருவார். ஆமேன். எல்லாரும் நம்மை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். அந்த நாளில் கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் என்ன செய்வார்னா அதை நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன். அதனால் அப்பாவுக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகவே மாட்டோமே. இந்த சப்பானிக்கு வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்ததுக்கு காரணம் ஏசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாட்களையும் கூட இந்த சத்தத்தை கேட்கிற ஒருவேளை இயேசுவை அறியாத ஜனங்களாக இருந்தால் தயவாய் நான் சொல்கிறேன், வானிலும் பூமியிலும் பூமியின் கீழிலும் எதற்கு அதிகாரம் உண்டு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். பரலோகத்துக்கு போக ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமேன். அவர் மட்டும்தான் வழியே. அல்லேலூயா. அதனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள். அவர் ஒருபொழுதும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவில நிலவாயில் உன்னை சேதப்படுத்தவே பேதப்படுத்தாது. காரணம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வளர நிழலில் தங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் நாம். ஆமேன். இப்பேற்பட்ட சீரை பெற்ற ஜனங்கள். அதனால் அப்பாவை துதித்து ஆமேன் இந்த பாடலை பாடி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆமேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர், எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஆமேனப்பா. நாட்களையும் கூட ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ்க்கையில் என் தேவன் தாமே என்ன பிரச்சனையோ, என்ன குறைவோ, என்ன தேவையோ எல்லாவற்றையும் வருகிற நாட்கள் என் தேவன் சந்தோஷமாய் சந்தோஷமாய் மாறட்டும். தவிப்பெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். ஆமேன். இயேசுவின் நாமத்தினால நான் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சௌக்கியம், ஆரோக்கியம் உண்டாகட்டும். உம்முடைய பிரசன்ஸில் எப்பொழுதும் ஜீவிக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.